பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் அதிமுக சார்பில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS உரையாற்றி வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். அதேபோல தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு DGP அலுவலகம் முன்பு காமராஜ் சாலையில் ஒருவரை கடுமையாக தாக்கப்படுகிறார். தாக்கப்பட்டவர் மீதே வழக்கு போட்டு சிறையில் அடைக்கின்ற ஆட்சி அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை. மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் காவலர்கள். அந்த காவலர்கள் 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சென்னை நுளம்பூர் ரோந்து காவலரை தாக்கிய போதை கும்பல். அது மட்டுமல்ல, திமுக கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு திருட்டு வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கட்சியுடைய யோக்கியது எப்படி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே திருட்டு வழக்கிலே கைது பண்ணிருக்கிறார் என்று சொன்னால் இந்த கட்சியுடைய நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுல இன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகின்றார். அதில் பேசும்போது அந்த பொதுக்குழுவில் திரு ஸ்டாலின் பேசுறார். இரவிலே கண்மூடி காலையிலே கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கட்சிக்காரர்களால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தில் நான் கண் விழிக்கின்றேன் என்று அவரே அந்த கூட்டத்தில் பேசுறார். அப்படின்னா அந்த திமுக கட்சிக்காரருடைய நிலை என்னன்னு பாருங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியல. காவல்துறை கைகள் கட்டப்பட்டுகின்றன. சுதந்திரமாக செயல்பட முடியல. ஏன்னா ஒரு முதலமைச்சர், திமுக கட்சி தலைவர், அவர் பொதுக்குழுவிலே இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகின்ற பொழுது திமுக நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகம் சட்ட ஒழுங்கிலே மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டது. யார் அந்த சார்? அந்த சார் அதிமுக ஆட்சியில் வரவர் கண்டுபிடிக்கப்படுவார். அதிமுக ஆட்சியில் கண்டுபிடிக்கப்படுவார். எந்த சார் எங்கே போய் பிரியாணி சாப்பிட்டார், அந்த சார் யார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும், இந்த மாநகர மக்களுக்கு தெரியும். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் அதை சரியான முறையிலே விசாரணை மேற்கொள்ளவில்லை என்றுதான் மக்களுடைய எண்ணங்கள். அப்படித்தான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் இதற்கெல்லாம் முழுமையான தீர்வு காணப்படும்.